சரி, எனக்கு 95 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. 95 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. 99 வயது. ரொம்ப வயசான ஆள் தானே நான். ரொம்ப வயசான ஆள் என்ன பேச முடியும் சொல்லுங்க. சரி, இருக்கட்டும். இப்போது இதுக்கு அகஸ்திய பாரதி உங்களுக்கு சில வகுப்புகள்லாம் எடுத்து இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க இல்லையா? படிக்கிறதுல ஒரு சந்தோஷம் வந்துருக்கு. நீங்கள் ஏண்டா படிக்கணும், எப்படிடா இருக்கணும் நீங்கள். இப்போ அவங்க உங்களுக்கு எல்லாம் சொல்லி சந்தோஷம் வந்திருக்கான்னு கேட்குறாரு. இப்போ படிக்கிறதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா? இப்போ அம்மா சொன்னாங்க, இந்தியை விட நல்லா மேன்மை அடைஞ்சிருக்காங்க பிள்ளைகள்லான்னு சொன்னாங்க. அதை கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் கலெக்டர்னா தெரியுமா உங்களுக்கு? கலெக்டரை பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்லை. கலெக்டர் மிருகங்களை பார்த்துருக்கோம், இங்கே கலெக்டரை பார்த்ததில்லை. அப்போது நிஜமான இப்போ வேலை செய்கிற கலெக்டரை பார்க்கலைன்னாலும் கலெக்டராக வேலை செஞ்ச ஒரு ஆளை பார்க்கலாம்ல இல்லையா? இப்போ கலெக்டராக வேலை செய்கிற ஆள் பார்க்க முடியல, கலெக்டராக வேலை செஞ்ச ஒரு ஆளை பார்க்கலாம்ல. நான் மதுரையில் கலெக்டராக இருந்தேன், அதனால் கலெக்டராக இருந்த ஒரு ஆள் கலெக்டராக இருக்கிறது பெரிய காரியம் இல்லை. இப்போ நீங்கள் படிக்கிறீங்க, அவங்க ஜூனியர் ஐஏஎஸ்னு ஒரு பரீட்சை பாஸ் பண்ணால் கலெக்டர் ஆகிடலாம். அது கலெக்டராக இருக்கணும், கொஞ்சம் படிக்கணும், உழைக்கணும், அவ்வளோதான். ஒரு பெரிய காரியம் உங்களுக்கெல்லாம் சொல்கிறது, எல்லாரும் அன்பாக இருக்கணும்னு எல்லோரும் சொல்லுவாங்க. இது நம்ம நாடு, இந்திய நாடு. அதனால் எல்லோரும் நாட்டு மக்களை ரொம்ப அன்பாக இருக்கும். நம்ம நாடு, நம்ம ஆட்கள் அப்படின்னு நாட்டு மேலே ஒரு பற்று இருக்கணும்ல, அதுக்கு பேர் நாட்டு பற்று, இங்கிலீஷில் பேட்ரியாட்டிசம். இதை குழந்தைகளாகிய நீங்கள் வளர்த்துக்கணும். இது நம்ம நாடு. அதனால் நாளைக்கு நீங்கள் பெரிய வேலைக்கு போவீங்க, அம்மா மாதிரி வருவீங்க, டெப்டி டைரக்டர் வந்தாங்க அவங்க மாதிரி வருவீங்க, ஆசிரியராக வருவீங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸராக வருவீங்க, ஏதோ பல வேலைகளில் வருவீங்க. அப்படி வேலையில் வர்ற பொழுது எப்படி இருக்கணும்? நம்ம நாடு, இது நம்ம ஜனங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கூட அன்போடு அவங்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சு கொடுக்குற, அதை வளர்த்துக்கிறதுக்கு தான் இப்போ அவங்க இவ்வளவு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு உங்கள் மனசில் படுறதுக்காக சொல்கிறேன். நான் இங்கே எங்கள் அப்பா மதுரையில் வக்கீலாக இருக்கேன். 16 வயசு எனக்கு. அமெரிக்கன் காலேஜ் நீங்கள் பக்கத்தில் இருக்க தெரியுமா உங்களுக்கு? அந்த அமெரிக்கன் காலேஜில் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். 1942, இப்போ கிட்டத்தட்ட 90 வருஷம் ஆகிட்டுதா? 1942 இப்போ 2024 எத்தனை வருஷம் ஆச்சு சொல்லுங்க, கணக்கில் தெரிஞ்சவங்க சொல்லு. கணக்கில் புதிகள் சொல்லணும். 42லேருந்து 2000 அப்படி கூட்டுங்க. 42, 52, 62 கூட்டுங்க. ஏன்னா நான் கணக்கில் ரொம்ப மோசம், அதனால எனக்கு தெரியாது. நீங்கள் சொல்லுங்க. வெரி குட். 82 வருஷத்துக்கு முன்னால கேளுங்க நடந்த ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன். 82 வருஷத்துக்கு முன்னால ஒரு சம்பவம் நடந்தது, அதை இப்போ சொல்ல போகிறேன். அதுதான் கதை ருச்சி. 82 வருஷத்துக்கு முன்னே நான் அமெரிக்கன் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். 42. அப்போதான் வெள்ளைக்காரனை இந்த நாட்டை விட்டு வெளியே போய் நம்ம நாடு சுதந்திரம் அடையணும்னு
42 மகாத்மா காந்தி தலைமையில் வெள்ளையனே வெளியேறு, குவிட் இந்தியா. என்ன சொல்லுவீங்க? குவிட் இந்தியா, வெள்ளையனே எங்கள் நாட்டை விட்டு வெளியவோ, நாங்கள் எங்களை ஆண்டு கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இயக்கத்தை மகாத்மா காந்தி ஆரம்பித்தார். அதில் நான் கலந்துக்கிட்டு அமெரிக்கன் காலேஜில் படிக்கிறப்போ என்னை கைது பண்ணி அப்போ 6 மாதம் ஜெயில் தண்டனை கொடுத்தாங்க. சில பேர் கேட்பாங்க 6 மாதம் சார் என்ன தப்பு பண்ணீங்கன்னு. தப்பு பண்ணலை. 6 மாதம் இந்த நாட்டுக்காக வெள்ளையனை வெளியவோன்னு சொல்கிற இயக்கத்தில் மகாத்மா காந்தி சொன்னபடி அந்த இயக்கத்தில் கலந்துக்கிட்டு 6 மாதம் எனக்கு ஜெயில் தண்டனை கொடுத்தாங்க. அதில் ஒரு சுவாரஸ்யமான கதை. எவ்வளோ நேரம் பேசலாம், நீங்கள் பேசலாம், நீங்கள் எடுத்துக்கங்கய்யா, ஒன்றுமே இல்லை. அதில் ஒரு சுவாரஸ்யமான கதை என்னன்னா, நீங்கள்லாம் ஜெயிலை பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போவும் ஆரப்பாளையத்தில் தான் இருக்குது ஜெயில் ஒன்று இருக்குது மதுரையில், ஆரப்பாளையத்தில் இருக்குது. ஆரப்பாளையம் பார்த்துருக்கீங்களா? ஆரப்பாளையம் தெரியுமா? அந்த பக்கம் போகிற வழியில் ஒரு 5-6 கிலோமீட்டர் இருக்கும்ல தூரம். அங்கே தான் ஜெயில். இங்கே கலெக்டர் ஆஃபீஸ் தெரியுமா? மதுரை கலெக்டர் ஆஃபீஸ், இந்த கலெக்டர் ஆஃபீஸ் மியூசியம் பக்கத்தில். அங்கே தான் கோர்ட். அப்போ 42 என்னை என்ன பண்ணான்னா, 2 கையிலையும் விலங்கு போட்டு அந்த ஆரப்பாளையம் ஜெயிலில் இருந்து கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் வெயிலில் நடத்தியே கொண்டு வரலாம். அப்போ எல்லாரையும் பயமுறுத்துறதுக்கு, நீ வெள்ளைக்காரனை அழைத்தேன்னா இப்படி தான் செய்வோம் அப்படின்னு பயமுறுத்துறதுக்காக அப்படி செஞ்சான். என் கையில் விலங்கை போட்டு மதுரை வீதியில் கூட்டிகிட்டு வந்து கலெக்டர் ஆஃபீஸில் அந்த படியில் ஏறி கிளைமேக்ஸ் வரும் பாருங்க. அதில் தான் எனக்கு 6 மாத தண்டனை கொடுத்து அலிப்புரம்னு ஒரு ஊர் இருக்குது ஆந்திராவில், அந்த ஊர் ஜெயிலில் அடைக்க சொல்லி ஆர்டர் போட்டேன். அங்கே போயிட்டேன். இப்போது ஒரு 2 விஷயங்கள் எங்களுக்கு தெரியும். 6 மாதம் ஜெயிலுங்கிறது ஏதோ ஜெயில் நினைக்கிறாங்க. 6 மாதம் எவ்வளவு கஷ்டம். 6 மாதம் 42. அப்போ எனக்கு 16 வயசு. இங்கே 16 வயசு இருக்கிற ஆட்கள் யாராவது இருந்தால் எழுந்திரிங்க. 16 வயசு இருக்கிற ஆள் எழுந்திரிங்க. சரி, உங்கள் வயசு அப்போ எனக்கு உட்காரு. அப்போது அங்கே அந்த ஜெயில் எப்படின்னா, குதிரை லாயம் பார்த்துருக்கீங்களா? குதிரைகளெல்லாம் அடைக்கிற லாயம், அதைத்தான் ஜெயிலாக மாற்றணும். குதிரை லாயத்தை ஜெயிலாக மாற்றித்தான் எங்களை கொண்டு போய் அடைச்சான். இப்போது இந்த இதை 4 ரூம் ஆக்கினா, ஒரு ரூமில் 15 பேர் தான் படுக்கலான்னா எங்களை 20 பேர் அடைச்சோம். அப்போ ஒரு படுக்கையை விரித்து அடுத்த படுக்கையை விதிக்க முடியாது, அவ்வளவு கஷ்டம். ராத்திரியில் நம்ம மனஜனம் போகணும் அப்படின்னா வசதியாக கிடையாது. ஒரு சட்டி தான் வச்சுருப்போம், தண்ணி கிடையாது. காலையில் 7 மணிக்கு கதவை திறந்து எல்லாருக்கும் ஒரு கஞ்சி கொடுப்போம். அதெல்லாம் பல்லுகளில் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தால் திருப்பியும் அடைச்சிருவோம். 1 மணிக்கு திறந்து விட்டு ஒரு சாதம், அது ஒரு இதனால் அடிச்சுப்பா போல இருக்கு. அந்த சாதத்தில் இரும்பு வீச்சம், வாயில் வைக்க முடியாது, அப்படி ஒரு மோசமான சாப்பாடு. மறுபடியும் அடைச்சிருவோம். ராத்திரி 5:30 மணி இந்த நேரத்தில் திறந்து ஒரு கஞ்சி கொடுத்து அடைச்சிருவோம். படுக்கிறதுக்கு இடம் கிடையாது, மலஜலம் கழிக்கிறதுக்கு இடம் கிடையாது, குளிக்கிறதுக்கு இடம் கிடையாது. எப்படி இப்போ நான் யோசித்து பார்க்குறேன், எப்படி நம்ம அப்படி இருந்தோம் அந்த வயசில். ஏதோ இருந்தோம், வந்துட்டோம். இதில் ஒரு சுவாரஸ்யமாக என்ன நடந்ததுன்னா, என்னைய கூட்டிக்கிட்டு இது 42, 43 இந்த ஜெயிலுக்கு போகிறதெல்லாம் நடக்குது. வர நாடு சுதந்திரம் அதில் படித்து ஜெயிலுக்கு போய் ஐஏஎஸ் ஆகி எந்த கலெக்டர் ஆஃபீஸ்
படிக்கட்டில் 2 கையில் விலங்கோட ஏறினதும் இந்த கலெக்டர் ஆஃபீஸ் அதே படிக்கட்டில் மதுரை கலெக்டராக ஏறி கலெக்டர் நீங்கள் அது பெரிய கௌரவமா இல்லையா? இல்லையா? ஒரு கலெக்டராக போய் உட்கார்றது பெரிய கௌரவம் தானே. அதே விலை நீங்கள் நாட்டுக்கு என்ன நன்மை செய்தாலும் நாடு உங்களை கௌரவிக்கும். உங்களுக்கு கௌரவம் வந்து சேரும். இல்லை, இன்னைக்கு நான் நன்மை செய்யணும், நாளை காலையில் ஒன்றும் கடமைக்கூடாது. நீங்கள் எப்போ நல்ல எண்ணத்தோட உங்களுக்கு மக்களுக்கோ உங்களுக்கோ நன்மை செஞ்சீங்கன்னா அந்த நன்மைக்கு 100 மடங்கு. இப்போ ஜெயிலுக்கு போகிறப்போ விலங்கு, திரும்பி வர்றப்போ கௌரவம். அப்படி ஒரு கௌரவம் உங்களுக்கு வரும். அதனால் இதெல்லாம் என்ன செய்யணும்னா இந்த இந்திய நாட்டை நேசிக்கணும். ஜாதியை பற்றி நினைக்கக்கூடாது. மதத்தை பற்றி நான் ஹிந்துவா முஸ்லீமா நினைக்கக்கூடாது. நான் கிறிஸ்டியனா இந்துவா நினைக்கக்கூடாது. நான் புள்ளமாரா தேவமாரா நினைக்கக்கூடாது. எல்லோரும் நம்ம இந்தியர்கள். அந்த எண்ணம் உங்களுக்கு இன்னைக்கு முதல் என்னை பார்த்தேன். ஏன்னா இதுக்காக தான் நான் ஜெயிப்போம். உங்களை மாதிரி இந்த நாட்டில் ஒரு ஒற்றுமையாக நம்ம எல்லோரும் ஒருவர் நேசித்து இந்த நாட்டை வளர்க்கணுங்கிறது தானே காந்திஜி எவ்வளோ கஷ்டப்பட்டார். அதுக்காக தான் நாங்கள் அவர் பின்னால் போனோம். இன்னொன்று, இன்னும் 5 வருஷம் ஆனால் என்னை மாதிரி ஆளை நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா எனக்கே வயசாச்சு. இன்னமே ஜெயிலுக்கு போய் கஷ்டப்பட்டு அந்த அனுபவங்களை சொல்லக்கூடிய ஆளையே நீங்கள் பார்க்க முடியாது. அதனால் நான் உங்களையெல்லாம் என்ன கேட்டுக்கிறேன்னா, இதெல்லாம் வெறும் வார்த்தையினால் வராது. நீங்கள் இது உணரணும். இப்படி ஒரு ஆள் என்னை மாதிரி சாதாரண ஆள் 14 வயசில் ஜெயிலுக்கு போனார், கஷ்டப்பட்டார். இன்னும் பல கதைகள் இருக்குது. அதையெல்லாம் இப்போ நான் சொல்லிக்கிட்டீங்கன்னா நேரம் ஆகும். அதனால் உங்களை எல்லாம் நான் ரொம்ப பாராட்டுறேன். அதுவும் நம்ம கண்காணிப்பாளர் சொன்னாங்க, நீங்கள் எல்லாம் நல்லா படிக்கிறீங்க. அகஸ்திய பாரதி ஒரு புதிய மெத்தடை கண்டுபிடிச்சி படிப்பில் நாங்கள்லாம் படிக்கிறப்போ எனக்கு கணக்கே வராது. கணக்குன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நான் பாஸ் பண்ணதே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் பாஸ் பண்ணேன் கணக்கில். ஆனால் இன்றைக்கி அவர்கள் எந்த பாடமாக இருந்தாலும் அதை நீங்கள் சந்தோஷமாக படித்து நல்ல மார்க் வாங்கி நல்ல நிலையில் வர்றதுக்கான திட்டங்களை எல்லாம் உருவாக்கியிருக்காங்க. அவங்களை மனமாற பாராட்டுறேன். கமலாராணி, விஜயலட்சுமி அம்மா. உங்கள் பேர் விஜயலட்சுமி தானே? கொஞ்சம் வயசான மறந்து போயிடும். காலையில் சொன்னால் சாயந்தரம் மறந்து போயிடும். இவங்களை எல்லாம் நீங்கள் நல்லா அன்போடு நாளைக்கு நாங்கள் புதிய உத்தியோகத்துக்கு போனால் கூட அந்த விஜயலட்சுமி அம்மா இருக்கிறது தான் அங்கே படித்தோம் அப்படின்னு நீங்கள் சந்தோஷமாக சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு அன்பாக இருக்கணும், மரியாதையாக இருக்கணும். உங்கள் பள்ளிக்கூடத்தில் உள்ள ஆசிரியர்கிட்ட ரொம்ப அனுபவம் மரியாதையாக இருக்கணும். நல்ல குழந்தைகளாக வாழ்ந்து பின்னால் இந்த நாட்டில் இந்த அன்னை இல்லத்தில் படித்தவங்க தான் சிறப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுகிற அளவு உங்களுக்கு அன்பு பக்தி இதெல்லாம் வரணும்னு கேட்டுக்கிறேன். உங்களை எல்லாம் பார்க்க விட்டு நானும் இப்படி ஒரு சின்ன குழந்தையாக இருந்து இந்த அன்னை இல்லத்தில் சேர்ந்துருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம் கூட வருது. அவ்வளவு அற்புதமான ஒரு ஸ்தாபனத்தில் நீங்கள் பத்திரமாக பாக்கியமாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு கடவுள் உங்களுக்கு இதை கொடுத்துருக்கிறாரு. இதை நல்லா உபயோகப்படுத்தி நீங்கள் நல்ல பண்புகளோட நல்ல குணத்தோடு வரணும் இல்லையா? அன்போடு இருக்கணும்ல. என்ன ரைட்டா? சரி, இன்னமே நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்கிறேன். இல்லை நீங்கள் சொல்கிறதும் சொல்கிறேன்.